கருவேப்பிலை தாளிக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு அருமையான கருவேப்பிலை சிக்கன் சுக்கா செஞ்சு பார்க்கலாம் வாங்க. பேன்ல கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிறிஸ்பியா ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேன்ல தனியா, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்த இன்கிரீடியன்ஸை நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பவுடராக அரைச்சிக்கோங்க. கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு, சீரகம், நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து விட்டு சிக்கனை ஆட் பண்ணி மசாலால நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. கடாயை மூடி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டு அரைச்சி வச்ச மசாலாவை ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் அரைச்ச மசாலா தூளை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி சேர்க்கும் போது மசாலா சிக்கன்ல நல்லா இறங்கி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சிக்கன் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. கடைசியா இன்னும் 1 டீஸ்பூன் மசாலா ஆட் பண்ணிட்டு லாஸ்டா கருவேப்பிலை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. பிரமாதமான கருவேப்பிலை சிக்கன் சுக்கா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. செஞ்ச உடனே சூடா சாம்பார், ரசம் வச்சு ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க.